நான் இப்போ நீர் சுதும்பு மீனில் இது வைக்க போகிறேன், மீன் குழம்பு. அதுக்கு புளியை கரைச்சி, புளி, தக்காளி, மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வடகம் போட்டு தாளிச்சு போகிறேன். வடகம் போட்டு தாளிச்சிட்ட பிறகு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளியை கரைச்சி அந்த தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வைக்கிறேன். வதங்கின பிறகு இந்த மீன் நீர் சுதும்பு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பத்திய மீன். ஒரு நாள் வந்து உங்களுக்கு குழந்தை பத்தத்தூளில் இந்த மீன் வச்சு போட்டு செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்ப மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்ப திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்த இந்த ஸ்டேஜில் இந்த மீன் பஜ்ஜி போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனெல்லாம் போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டுட்டு ஒரு கொதி வந்தவொடனே நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.